Hello, Vanakkam. Welcome back to my channel. Today we will talk about not asking for permission. யாருக்கிட்டும் அனுமதி கேட்காம இருக்கிறது. எதுக்காக அனுமதி கேட்காம இருக்கோம் பேசுவோம். ஸோ நிறைய தடவை when we have our discussions with people about growing, அவங்களோட பேஷன் பார்க்குறது ஆர் செட்டிங் பவுண்ட்ரிஸ் இன் லைஃப், அவங்க நிம்மதிக்கு தேவையானது செய்கிறது, இதை பற்றிலாம் நம்ம பேசும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு தெரியுமா? மற்றவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அண்டர்லைங் திங் இஸ் தட் எல்லாருடைய பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நான் எனக்காக வாழ்ந்துக்கிறேன், நான் என்னோடய கோல்ஸை தேடி போயிடுறேன், நான் எனக்கு என்ன டைம் ஒதுக்கீடு பண்ணுறேன், நான் என்னோடய பவுண்ட்ரி செட் பண்ணிடுறேன், நான் என்னோடய நிம்மதிக்காக இருந்துடுவேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா. ஆனால் எல்லாரோடையும் பர்மிஷன் கிடைக்கணுன்றது சாத்தியமா? இது ஒரு ரிபெல்லியனை பற்றி இல்லைங்க. இட் இஸ் ஜஸ்ட் தட் யூ ஹாவ் அத்தாரிட்டி ஓவர் யுவர் ஓன் லைஃப். உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு அத்தாரிட்டி உண்டு. இது யாரும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, இது உங்களுக்காக உண்டு. அது திஸ் இஸ் அ பவர் தட் யூ ஹாவ் ஓவர் யுவர் ஓன் லைஃப். உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு 100% அத்தாரிட்டி உண்டு. உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அது எதுக்கு உங்களுக்கு வந்தது? அது ஏன் இன்னொருத்தருக்கு வரல? அப்போ உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்களோட ஆசைகள், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட வேல்யூஸ், இது உங்களோட ட்ரீம்ஸ், இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட கோல் உருவாகிறது இல்லைங்களா? இது இன்னொருத்தருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களால அது புரிஞ்சுக்க முடிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் ஏன் அவங்களுக்கு பர்மிஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் நல்ல ஒரு டயட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, எல்லோரும் பேசுவாங்க. பேசட்டுமே, கேள்வி கேட்கட்டுமே. அதனால என்ன? நம்மளுக்கு வி ஹாவ் த ரைட் டு லிவ் லவுட்லி. நம்மளோட ஆசைகள் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமை நமக்கு உண்டு. we can make mistakes, it is okay. நம்ம முயற்சி எடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது சரியில்லைன்னு நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம திருப்பி ஆரம்பிக்கிறோம், அதுவும் தோற்று போயிட்டோம், திருப்பி ஆரம்பிக்கிறோம். ஸோ வாட்? இது நம்ம வாழ்க்கை தானே. எத்தனை தடவை வேணாலும் நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம். இந்த பாத்து எல்லாருக்குமே இருக்கிற பாத்தா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது நமக்கான பாத்தா இருந்தாலே போதும். அண்ட் ஆஸ் லாங் as இது நமக்கான பாத்து நமக்கு தோணுற வரைக்கும் நம்ம திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். we can take up space. see, உங்களோட சுற்றி இருக்கிற எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆள்களா இல்லை சாதாரண ஆள்களா? இப்போது அவங்க எல்லோரும் ஆர்டினரி ஆள்கள், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்க எல்லாரும் பண்ணுற மாதிரி, அவங்க எல்லோரும் நினைக்கிற மாதிரி யோசிச்சா நீங்கள் எப்படி எக்ஸப்ஷனல் ஆயிடுவீங்க? எக்ஸப்ஷனலாக வரணுன்னா அதுக்கு எக்ஸப்ஷனலான திங்கிங் தேவை. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃப் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திங்கிங் தேவை. உங்களுக்கு முன்னாடி போனவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு அப்புறமா வரவங்க, அவங்க எல்லோரும் யோசித்த மாதிரி, அவங்க எல்லோரும் பேசுகிற மாதிரி, அவங்க எல்லோரும் பழகிற மாதிரி நீங்களும் நடந்துட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கை தப்புன்னு சொல்லலை, ஆனால் அது அவங்களோட வாழ்க்கை. உங்களோட மனசில் உங்களோட எண்ணங்கள் வேறு அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு வேறு ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் அதிலே போய் சேரணுன்னா மற்ற எல்லோரும் போகிற வழியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே போய் சேர முடியாது. அப்போது உங்களோட வழி என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்கவும் முடியாது. அவங்களுக்கு அதுக்கான வேவ் லெங்த் இருக்காது. ஏனென்றால் அவங்க அந்த வழியில் போகிறதுக்காக பிறந்தவங்க கிடையாது. அவங்க போக வேண்டிய வழிக்கான இதுதான் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களோட வழி தேடி போகணும். அப்போது அவங்க எப்போவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க, நீங்கள் இன்னொரு வாழ்க்கை பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சகஜமாக தான் வரும். அவங்க அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் எப்போயாவது ஒரு சக்ஸஸ் வரும்போது அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இனிஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் யாருமே உடனே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வாழ்ந்து காமிக்கும்போது தான் அவங்க சரி, அவங்க இவ்வளோ கஷ்டத்துலேருந்து இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்களோட பர்மிஷனுக்காக வேர்பல், நான் வேர்பல், இம்ப்ளைடு, எக்ஸ்பிளிசிட், இந்த மாதிரி பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. You don't need anybody's permission to change. You don't need anybody's permission to try again. You don't need anybody's permission to put boundaries. You don't need anybody's permission to be happy. You don't need anybody's permission to follow your dreams. You don't need anybody's permission to try harder, to learn from your mistakes, to grow, to move forward. எல்லாரும் ஒரு இதில் ஸ்டக்காக இருந்தீங்கன்னா நீங்களும் அங்கேயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கான வழி நீங்களே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அந்த வழி தேடி போயிடலாம்.
அது உங்களுக்கான வழி. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு கிவ் யூ பர்மிஷன். அது தேவையே இல்லை. தட் இஸ் நாட் ஃபேர் ஆல்சோ. அது நியாயமும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் வென் யூ க்ரோ அப், வென் யூ டேக் அப் ஸ்பேஸ், வென் யூ பிகம் சம்படி ஸ்பெஷல், அது பார்த்து தான் மற்றவங்களுக்கும் தே ஆல் ஃபீல் தே ஹாவ் த ரைட் டு க்ரோ. தே ஃபீல் ஆமாம் நாங்களும் தான் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வந்துடும். நீங்கள் அவங்கக்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு மாற்று உருவாக்க முயற்சி செய்திருந்தால் எப்போ தான் நடக்கும்? நடக்காது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அவங்க கையில் கொடுத்துடக்கூடாது. அவங்க அனுமதிச்சிருந்தாங்கன்னா நான் இங்கே போயிருந்தேன், அங்கே போயிருந்திருப்பேன். இப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கை உங்களோட தான். அதுக்கான உரிமை உங்களுக்கு தான். அதுக்கான பொறுப்பு உங்களுக்கு தான். எந்த மாதிரி மாற்றம் நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாற்றம் நீங்களே உருவாக்குறீங்க, உங்கள் லைஃப்பில் உருவாக்குறீங்க. அதுக்கு யாருடைய பர்மிஷன் தேவையில்லை. யாரும் ஆன்போர்டு வரது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இது சரின்னு தோணுதுன்னா நீங்கள் அதை செஞ்சிடுங்க. அது தப்பாக இருந்தால் என்ன, தப்பாகட்டும். உங்கள் வாழ்க்கை தானே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்ணலைன்னா வேறு யார் வாழ்க்கையில் போய் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க? உங்களுக்கு வேண்ட மிஸ்டேக்ஸ் நீங்கள் தான் செய்யணும். அதுலேருந்து நீங்கள் தான் கற்றுக்கணும். அதுலேருந்து நீங்கள் தான் முன்னாடி போகணும். அப்படி தானே நம்ம வாழ்க்கை வரும். ஸோ டோன்ட் ஆஸ்க் ஃபார் பர்மிஷன். டோன்ட் ஆஸ்க் ஃபார் பர்மிஷன் டு க்ரோ. Don't ask for permission to be at peace. Don't ask for permission to learn. Don't ask for permission to try. இதுக்கெல்லாம் யாரோட பர்மிஷன் தேவையில்லை. இட் இஸ் அ பர்டன் we are putting on other people's head. அப்படி நம்ம பர்மிஷன் கேட்குறதும் நம்ம செய்கிறது தப்பு தான். நம்மளுக்கு லைஃப்க்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இல்லை. அந்த பர்மிஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான். Permit yourself to grow, to expand, to try, to learn, to be more. Take up space on your own. Make your life as large as you can do. உங்கள் லைஃப்பில் என்ன பீஸுக்கு என்ன வேணும், உங்களுக்கு லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன வேணும், உங்கள் லைஃப்பில் சந்தோஷத்துக்கு என்ன வேணும், அதை நீங்கள் செஞ்சுருங்க. அது செய்கிறதுக்கான அனைத்து தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. அது செய்கிறதுக்கான அனைத்து உரிமமும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் யாருக்கும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. உங்கள் குழந்தைங்கன்னா எப்படி அவங்க சக்ஸஸ் நோக்கி போகணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நீங்கள் செஞ்சுடுங்க. உங்கள் சக்ஸஸ் நோக்கி நீங்கள் போயிடுங்க. அதுதான் கரெக்டு. அப்படி தான் நம்ம வாழணும். அப்படி நம்ம செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே. அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நம்ம கையில் வந்து சேர்ந்துடும். இதுன்னு இதுன்னு பேர் உங்கள் லைஃப்பில் உங்களோட கோல்ஸை பொறுத்து யோசிக்கும்போதோ இல்லை உங்களோட நிம்மதிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி யோசிக்கும்போதோ இன்னொருத்தர் முகம் உங்கள் முன்னாடி வருதுன்னா அது உங்கள் தப்பு தான். நீங்கள் நல்லா வாழ்கிறது தான் உங்களை பிடிச்சவங்க, உங்களோட லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஜெனுவின்லி உங்கள் மேலே அன்பு இருக்கிறவங்க எல்லோரும் நீங்கள் நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் அழுது கொழுது கஷ்டப்பட்டு வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுடுங்க. என்ன பவுண்ட்ரி வைக்கணுமோ அது வச்சுடுங்க. என்ன மாதிரியான கோல்ஸ் பர்சியூ பண்ணணுமோ அதை பர்சியூ பண்ணிடுங்க. பர்மிட் யுவர் செல்ஃப் டு பி ஆத்தென்டிக்கலி யூ. நீங்கள் உண்மையிலே யாரோ அப்படியே இருந்துடுங்க. அதுக்கான பர்மிஷன் உங்களுக்கு கொடுத்துடுங்க. இது யாரும் கொடுக்க தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இந்த பேர்டன் எல்லாம் வேறு யாரும் தலையிலும் வைக்க தேவையில்லை. நம்மளே இந்த பேர்டன் எடுத்துக்கணும். இது நம்மளோட பொறுப்பு தான். வாழ்ந்து காட்டுறது இன்னொருத்தர் நமக்கு வேண்டி காமிச்சு கொடுக்கறது இல்லை. இது நம்மளாக செய்ய வேண்டியது. ஸோ வாழ்ந்து காட்டிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தைரியமாக எடுத்துடுங்க. அதில் தவறினாலும் பரவாயில்ல, திருப்பி முயற்சி எடுத்துடுங்க. கடைசியில் எப்படா இருந்தாலும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வெற்றி உறுதி தான். Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.